பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களுடைய அற்புதத்திற்காக பிரார்த்தனை செய்வதற்கும் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கும் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில், எந்த இடத்துல, உங்கள் வீட்டில் அல்லது ட்ரெயினில் அல்லது ஆஸ்பத்திரியில் அல்லது காரில் அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எதற்காக? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம், உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், ஒரு பண தேவையாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், பிசாசினால் உண்டாகிற போராட்டமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு பாரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி உங்களுக்குள்ளே மன அழுத்தத்தை கொடுத்து என்ன செய்வதென்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். கலங்காதங்க, பயப்படாதங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உங்களை துக்கப்படுத்துகிற பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களை துக்கப்படுத்துகிற பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தற்செயலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. நீங்கள் நினைக்கலாம், தற்செயலாக பார்த்துக்கிட்டே வந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன், ஃப்ரெண்டு சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, நிகழ்ச்சியை பார்க்குறேன். உண்மைதான், யாரும் உங்களுக்கு சொன்னதுனால நீங்கள் பார்த்தாலும் இயேசு உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார். என்னால் அவர் உங்கள் மேல் அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சரி, வேறு புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து அதை விளக்கி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். வேறு புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே கப்பர்நகூம் என்கிற பட்டணத்திற்கு இயேசு வருகிறார். இயேசுவின் நாட்களில் அங்கே தங்கியிருந்ததான் அதிகமாக அவர் ஊழியம் செய்தார். கலிலேய கடற்கரை ஓரத்தில் இந்த பெரிய பட்டணம் இருந்தது. அங்கு தான் இயேசு வரும் பொழுது 100க்கு அதிபதினா 100 போர் சேவகர்களுக்கு கேப்டன் ஆஃப் த ஒரு ஆர்மி, ஒரு படையினுடைய கேப்டன். அவர் 100க்கு அதிபதி. அவருக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருப்பாங்க. இவர் ஒரு ரோமன். இயேசு கிறிஸ்து இருந்த இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் வாழ்கிற தேசம். இந்த ரோமர்கள் அந்த நாட்களில் உலகத்தின் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றி அவங்க ஆட்சி செய்து வந்தார்கள். எப்படி பிரிட்டிஷார் இங்கே நம்முடைய இந்தியாவை ஆட்சி பண்ணினார்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சி பல தேசத்தில் இருந்தது. அதன் மாதிரி ஒரு ரோமன் அவனுக்கு 100 பேருக்கு அவன் தலைவன், படை தலைவனாக இருந்தான். ஒரு பெரிய அதிகாரி. 100க்கு அதிபதினா அந்த ரோமருடைய படையில் ஒரு பெரிய அதிகாரி அவர். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பிரச்சனையோடு இயேசுவண்டே வருகிறான். இந்த ரோமன் அவன் யூதன் கிடையாது. இந்த ரோமர்கள் சீசர், ரோமாபுரியில் ரோமில் இருக்கிற சீசரை தான் கடவுள் லார்ட் என்று சொல்லுவாங்க. அவருக்கு தான் அவங்க பணிவாங்க, வேறு யாருக்கு முன்னாலேயும் பணிய மாட்டாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசுவனிடத்தில் ஒரு காரியம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். வேதனையோடு ஒரு வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரன், ஒருவேளை சமையெல்லாம் செய்து அவனை கவனிக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அவன் கொடிய வேதனைப்படுகிறான். அதனால் அவன் சுகமாகணும் ஒரு வேண்டுதலோடு வருகிறான், விண்ணப்பம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் அவனை குணமாக்குகிறேன் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ ரோமன், நான் எப்படி உன்னை சுகமாக்குறது? நான் யூதர்களுக்கு தான் ஆண்டவர், உனக்கு கிடையாது என்று சொல்லவில்லை.
இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாருக்கும் பொதுவானவர். யார் வேண்டுமானாலும் அவரை நெருங்கலாம், யார் வேண்டுமானாலும் அவரை கூப்பிடலாம். நீ என்ன ஜாதி, என்ன மொழி, என்ன மதம், இதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உரிமையோடு நீங்கள் கேட்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடலாம். ஆண்டவரே இயேசுவே உதவி செய்யன்னு கேட்கலாம். ஆண்டவர் பாருங்க உடனே சொல்கிறார், நான் வர்றேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், இல்லை இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிருவான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய விசுவாசமானு சொல்லி, சரி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். உடனே சுகமாகிவிட்டான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் எந்த விண்ணப்பத்தோடு வந்தானோ அதே காரியத்தில் இயேசு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க, என் குழந்தைக்கு சுகம் வேணும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என்னுடைய கணவருக்கு சுகம் வேணும், என்னுடைய மகன் இந்த குடிப்பழக்க இந்த விடுதலையாகணும், இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை வேணும், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்கள்ல, உங்கள் ஜெபத்துக்கு இயேசு இன்றைக்கு பதில் தருவார். அதை கேட்டு இன்றைக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். அவன் ஒரு துக்கத்தோடு இயேசுவண்டை வந்தான். அவன் திரும்பி போகும் ஒரு மகிழ்ச்சியோடு போனான். நீங்கள் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இது முடியும் போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். எது உங்களை துக்கப்படுத்திட்டோ அந்த காரியம் மாறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த 100க்கு அதிபதி துக்கத்தோடு வந்தான், ஒரு விண்ணப்பத்தோடு வந்தான். இயேசு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சரி, இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய என்ன காரணம்? ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது அவருடைய கண்கள் அந்த மனிதனை ஊடுருவி பார்க்கும். சும்மா வருகிற எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்வது உண்மை. ஆனால் அவரை தேடி வருகிற மக்களுடைய மனநிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் பாருங்களேன், பல ஆயிரம் பேர் கூடி வர்றாங்க, சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடப்பதில்லை. ஏன் அப்படி கேள்வி என் மனசில் கூட வந்திருக்கிறது. சிலர் நல்ல அற்புதம் பற்றி சாட்சி சொல்லி போகிறாங்க, சிலருக்கு உடனே அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? உங்களுடைய உள்ளத்தில் அந்த கேள்வியோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, நானும் தான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? எனக்கு அன்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய காரணம் என்ன? அப்போ நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை இயேசு அவனிலே பார்க்கிறார். இந்த வசனத்தை நல்லா தியானித்து அவங்களுக்கு விளங்கும். முதலாவது காரியம் 6வது வசனம் சொல்லுது, வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரனுக்காக. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு எஸ்பி, ஒரு பெரிய ரேங்க் காவல்துறை அதிகாரி மாதிரி ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் சமையல்காரர் வியாதிப்பட்டார்னா எஸ்பி வருவார் ஆஸ்பத்திரிக்கு. எத்தனையோ போலீஸ்காரங்க கூப்பிட்டு இவன் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கப்பா, போய் கவனிங்க, நான் ஒன்று ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், கவனித்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, அவர் நேரடியாக போவாங்களா? இந்த 100க்கு அதிபதி பெரிய அதிகாரி வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக அவரே நேரடியாக இயேசுவண்டே வந்து நிற்கிறார். காரணம் என்ன? அன்பு. அந்த மனிதனுக்குள்ளே இயேசு அன்பை கண்டார். எப்படிப்பட்ட அன்பு? தன்னுடைய குழந்தை வியாதிப்பட்டால் எப்படி வருவானோ, தன்னுடைய மனைவி, தன் உறவினர் ஒருவர், குடும்பத்தார் ஒருவர் வியாதிப்பட்டால் என்ன மாதிரி ஒரு ஆத்திரத்தோடு நம்ம வந்து வருவோமோ, அதே மாதிரி இந்த 100க்கு அதிபதியும் இயேசுவண்டை வரும்போது தன் வேலைக்காரனுக்காக, தன் மகனுக்காக, மகளுக்காக, மனைவிக்காக, உறவினருக்காக அல்ல, வீட்டில் வேலை செய்கிற அவனுக்கு கீழே 100 வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சொன்னால் இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா, இயேசு அற்புதம் செய்கிறாராமே கேள்விப்பட்டேன், நான் சொன்னேன், இவனை கூட்டிகிட்டு போய் சுகமாகி கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பி இருக்க முடியும். அவர் எத்தனையோ வைத்தியர்களை அழைச்சி அவர் வைத்தியம் செய்து பார்த்துருப்பார். எல்லாம் தோல்வி, எல்லாம் ஏமாற்றம். இப்போ இயேசு பற்றி கேள்விப்படுகிறார், சொல்லியிருக்கிறார், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், இவ்வளோ அற்புதம் செய்கிறார். சொன்ன உடனே நானே வர்றேன், என் வேலைக்கு நான் நேசிக்கிறேன். வேலைக்காரனை கூட தன் குடும்பத்தாரை போல நேசித்த அன்பை இயேசு அவனிலே கண்டார். இதைத்தான் இயேசு சொன்னார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயானால் நியாயபரமான முழுமையும் அந்த அன்புக்குள்ளே அடங்கி விடுகிறது என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது.
இன்னும் அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது தேவனுடைய ராஜரீக பிரமாணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜரீக பிரமாணம். அப்போ நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோன்னு சொல்லுவோம், ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல நீ நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை நேசிப்பதைப் போல தன் வேலைக்காரனை நேசிக்கிற அன்பை இயேசு கண்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்படி நேசிக்கிறீங்களா? உங்கள் மாமியாரை உங்களுடைய தாயை நேசிக்கிற மாதிரி அந்த அளவு உங்களால் நேசிக்க முடிகிறதா? உங்கள் மருமகளை உங்களுடைய சொந்த மகளை நேசிக்கிற மாதிரி நேசிக்க முடிகிறதா? அந்த அன்பு இருக்கு. நீங்கள் மருமகளை நேசிக்கிறீங்க, மாமியாரை நேசிக்கிற உண்மைதான். ஆனால் இயேசு சொன்ன அளவு என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு இருக்குதா? உங்கள்கிட்ட அன்பே இல்லை, நான் எப்படி உன்னை குணமாக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சொந்த சரீரத்தை நேசிப்பதை போல உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும். அந்த நேசம் உங்களுக்கு இருக்குதா? மனைவி அப்படி நேசிக்கிறீங்களா? வேலைக்காரி மாதிரி நடத்தி திட்டி காயப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? மனம் திரும்பணும். இன்றைக்கு மனம் திரும்பணும். அந்த அன்பு எனக்கு வேணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை அறிய முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இயேசு சொல்லுகிற அன்பின் அளவு என்ன? உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மற்றவங்களை நேசிக்க வேண்டும். இந்த அன்பு குறைவுபடுறதுனால தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, சபையில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, எல்லா இடத்துல கலவரங்கள். இன்றைக்கு எல்லா பிரச்சனை பாருங்கள், மணிப்பூரில் பிரச்சனைக்கு என்ன காரணம்? தன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்காததுனால இரக்கமில்லாமல் அடித்து கொள்ளுவார். ஃப்ரான்ஸில் பாருங்கள், தன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கிறதுனால 4 நாளை கலவரம் நீடித்து கொண்டு இருக்கிறாரு. உலகமெங்கும் அதை பார்க்கிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்தால் ஒரு சமாதானம், அமைதி நம்முடைய உலகத்திலே உண்டாயிருக்கும். அப்போ எந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். உள்ளத்துக்குள்ளே ஹேட்ரட், ஒரு வெறுப்பு, மற்றவங்க மேலே கசப்பு, மற்றவங்க மேலே ஒரு குறை கூறுவது, புறங்கூறுவது, மற்றவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை திட்டுவது, மற்றவங்களை வேதனைப்படுத்துவது, இந்த மாதிரி சுபாவத்தோடு இருக்கிற ஆட்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, உண்மைதான். ஆனால் இயேசு சொன்ன மாதிரி நேசிக்கிறீங்களா? அந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். பாருங்கள், ஒரு சகோதரர் நேற்றைக்கு சாட்சி சொன்னதை பார்த்தீங்கல்ல. 1 வருஷமாக டிப்ரெஷன், மன அழுத்தம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, முடங்கி போன ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீ மற்றவங்க மேலே கசப்பாக இருக்கிற, வெறுப்பாக இருக்கிற, அன்பு இல்லாமல் நடந்து கொள்கிற, நீ போய் உன் அன்பை வெளிப்படுத்து. அவர் அதை உணர்ந்து மனம் திரும்பி போய், நான் யார்கிட்ட அவர் மற்றவங்களை துக்கப்படுத்தியன்னு அவரை போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவங்கள்ட்ட அன்பு காமிச்சிட்டு வந்தார். உடனே விடுதலை. நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்தி, மற்றவங்களை துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி நீங்களும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. வெறும் வார்த்தையில் உண்டாகிற அன்பல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அது இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். நிறைய பேர் வியாதிலிருந்து விடுதலை பெறாத காரணம் அதுதான். அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் நடந்த அற்புதத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ஆர்த்தரைட்டிஸ், அப்படியே விரலெல்லாம் மடங்கி விட்டார். அந்த வியாதி அதிகமாகி முடக்குவாதம், விரலெல்லாம் அப்படி மடங்கி விட்டார். அப்படியே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம். கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் அவளை குறித்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தி, நீ எழும்பு அந்த ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல அவங்க வெட்கப்பட்டு எழும்பலை. அவர் அடையாளெல்லாம் சொன்னார். ஆண்டவர் பேசினவொடனே எழும்பி நின்றாங்க. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய உள்ளத்தில் 2 பேரை குறித்த கசப்பு இருக்குது. அந்த கசப்பை உன்னுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போனால் இப்போ இயேசு சுகமாக்கிடுவார்னு. அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சில நம்ம அப்படி தான் நான் நடந்து கொள்கிறோம் கிறிஸ்தவங்க கூட. இல்லை ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, உன்னுடைய உள்ளத்தில் 2 பேரை குறித்து ஒரு வருத்தம், கசப்பு இருக்குது. அவங்க செய்த சில காரியம் உங்களை பாதித்ததுனால அவங்க மேலே வெறுப்பு பல வருஷமாக இருக்குது.
அவங்கள நினச்சாலே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு மாதிரி ஒரு கோபமும் எரிச்சலும் வருது. எப்போவுமே அவங்க மேலே கோபம் இல்லை, அதை நினைக்கும் போது வருது. அந்த 2 பேரை நீ மன்னிச்சு உன்னுடைய உள்ளத்தை விட்டு அது வெளியே போகணும். அப்போ உனக்கு சுகத்தை நான் தருவேன்னு இயேசு சொல்லுகிறார். நீ அவங்க முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, 2 பேரை கொடுத்த கசப்பு இருக்குது. யோசித்து பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு வேலை கொடுத்த ஒரு எஜமான், அவங்க வேலை பார்த்த ஆஃபீஸில் உள்ள அவருடைய மேல் அதிகாரி அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டார். இன்னொரு பக்கம் அவருடைய பாஸ்டர், சபையில் உள்ள பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு ஊழிய காரியத்தில் அவர் இவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கலை. அது அவர் ஊழியத்தில் சாதாரண நடந்தார், இவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிச்சு. அதனால் அந்த பாஸ்டர் மேலே மனசில் வருத்தம். அதனால் பாருங்கள், அது பல வருஷம் ஆச்சு, 10-15 வருஷம் ஆகி போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ மன்னித்து மறக்கணும், நீ அதை மன்னிக்கணும், நீ அவங்கள நேசிக்கணும். அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவங்க வெளிப்படுத்தி காமிச்சோன்னா, நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் 2 பேரையும் மன்னிக்கிறேன், உள்ளத்தை விட்டு அந்த கசப்பு போயிடட்டும், இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. விரலெல்லாம் அப்படியே விரிய ஆரம்பித்து விட்டார். அந்த முடக்குவாத நிமிஷத்தில் மாறி விரலில் மாற்றம், நரம்பில் மாற்றம், உடல் முழுவதும் ஒரு மாற்றம், அற்புத சுகம் உண்டாகி விட்டார். பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அவருக்காக யாருமே ஜெபம் பண்ணலை, அந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபம்லாம் பண்ணலை. நீ கசப்பை மாறட்டுன்னு சொல்லுங்கள், ஒப்பு கொடுத்த உடனே விடுதலை. அன்பில்லாத இருதயத்தோடு நீங்கள் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா, அவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட அன்பே இல்லையே, நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்வது? யோசித்து பாருங்கள், வீட்டில் உள்ளவங்களை எப்படி நேசிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களை எப்படி நேசிக்கிறீங்க? சிலர் உங்களை வருத்தப்படுத்துகிறபடி பேசுவாங்க, செயல்படுவாங்க, நடப்பாங்க, உங்களை டீஸ் பண்ணுவாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்கள மன்னித்து அவங்கள நேசிக்கிற ஒரு அன்பு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டால் உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். மனைவி மேலே கசப்பாக இருக்கீங்க, புருஷனை குறித்த வெறுப்பு வச்சுருக்கிறீங்க, எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியும்? பெற்றோர் மேலே கசப்பு வச்சுக்கிட்டே ஜெபம்லாம் பண்ணுறீங்க. மேல் அதிகாரி அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, பாஸ்டர் மேலே வருத்தம், என்னை பற்றி இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு அப்படின்னு வருத்த வச்சுக்கிட்டு அதே ஆராதனைக்கு தான் போகிறீங்க. அன்பு இல்லை, உண்மையான நேசம் அங்கே இல்லை, மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, அந்த அன்பை எனக்கு தாருன்னு கேளுங்க. இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிற அன்பு இருந்ததுனால அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே கேட்டு அற்புதம் செய்தார். 2வது பாருங்கள், இந்த மனிதருக்குள்ளே காணப்பட்ட இன்னொரு காரியம் 8வது வசனத்தில் தாழ்த்துகிறார். தாழ்மையை இயேசு கண்டார். பாருங்கள், அவர் வந்த உடனே 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறார். எங்கே தெருவில் தான் அந்த நடந்திருக்கணும். பார்த்த உடனே ஆண்டவரே என்று சொல்லுகிறார், லார்ட் என்று இயேசுவை சொல்லுகிறார். எல்லாரும் இவரை தான் 100 போர் வீரர்களும் இவரை தான் லார்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. இவர் இயேசுக்கு முன்னால் ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தின்னு இருக்கிறார். நான் பார்த்துற நல்ல தாழ்மை. பொதுவாக இந்த ரோம அதிகாரிகள் யாருக்கு முன்னாலே தாழ்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி ஆளுகை பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே ஒரு கெத்தாக தான் இருப்பாங்க. எல்லோரும் எங்களுக்கு அடிமைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க லார்ட் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் ரோமாபுரியில் இருக்கிற சீசரை தான் அவங்க லார்டுன்னு சொல்ல, வேறு யாரையும் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் அவங்க அந்த ரோமர்கள் இருந்தாங்க. ஆனால் இவர் இயேசு பற்றி கேள்விப்பட்டு அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டதுனால இவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, இவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், இவர் ஆண்டவர் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்லி அதை பாருங்கள் சொல்கிறார், ஆண்டவரேன்னு சொல்கிறார். இதை குறித்து ஒரு ஊழியக்காரர் தன் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை நான் வாசித்தேன். புறாவுக்கு முன்பாக கழுகு தலை கொன்னின்ற முழங்கால் படிட்டு நிற்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக சிங்கம் முழங்கால் படிட்டு தலை கொன்னின்று நிற்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் சாதாரண தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி தான் உலகம் அந்த மதவாதிகள் நினச்சாங்க. ஆனால் இவர் விசுவாசித்தார், இவர் கடவுள், இவர் ஆண்டவர், இல்லாட்ட இது மாதிரி அற்புதம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை தாழ்த்தினார். நான் பாத்திரன் அல்ல.
பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பெருமை, தன்னை குறித்த பெருமை, தன் குடும்பத்தை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, செல்வத்தை குறித்த பெருமை, சிலருக்கு வெறும் பெருமை. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் பேச ஆரம்பித்தா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவன் வீட்டுக்கு 5 பைசா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான், வெறும் தெருவில் சுற்றிக்கிட்டாலே அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா வெறும் பெருமை பேசுவீங்க. தாத்தா இப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் தெரியுமா, என்ன பரம்பரை தெரியுமா, அப்படிலாம் பேசுகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? வெறும் பெருமை பேசுவது, நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு. ஊழியத்தில் கூட அப்படி இருக்கிறாங்க, ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம். ஆனால் அவங்கள பட்டம் என்ன, அவங்களுக்கு என்ன, அது பேர் என்ன, ரெவரண்ட் டாக்டர் என்ன, அவங்களுக்கு பிஷப்ன்றது என்ன, மாடரேட்டர் என்கிறது என்ன, வெறும் பெருமை. தயவுசெய்து அதெல்லாம் விட்டு கீழே இறங்குங்க. தாழ்த்தும் போது தேவன் அவளுக்கு கிருபை கொடுப்பார். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு அவர் ஊருக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன். நல்ல கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பகலெல்லாம் ஜெபிப்போம், ராத்திரியில் கூட்டம். போதகர் ஐயா, நல்ல ஒரு போதகர் ஐயா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தாழ்மையான ஒரு போதகர் ஐயா, சிஎஸ்ஐ ரெவரண்டு தான் அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நொடிந்து போன, வசதியாக இருந்து நொடிந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் ஒரு ஜெபிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஜெபிக்கவே நேரம் போதாது ஐயா, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வர்றேன், சரி போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு சொல்லி ஐயாவோடு நான் போனேன். அப்போ அந்த ஐயா என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு. நான் என் கூட ஊழியத்துலேருந்து 1-2 பேர் வந்திருந்தாங்க. போதுகிற ஐயா அந்த வீட்டுக்கு போகிற பெரிய வீடு, முன்னால் காருகள் இருக்குது, பெரிய தோட்டம் இருக்குது, பெரிய பணக்காரங்க, வசதி உள்ளவங்க தான். நான் அப்படி உள்ளே போகிறோம். அந்த வரவேற்பு அறையில் நிறைய சோஃபா, அந்த அலங்காரம்லாம் பார்த்தாலே தெரியுது கிறிஸ்தவங்க தான் அவங்கெல்லாம். ஆனால் கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியல. வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறோம். அவங்கெல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரிய வாலி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய ஃபேமிலியே இருக்குது. சோகமாக இருக்கிறாங்க, துக்கமாக. நிறைய வியாதி, பிரச்சனை, இழப்பு, நஷ்டம், நல்லா வாழ்ந்திருந்து இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த போதகர் யாவும் தன்னுடைய சபை மக்கள் எல்லாம் பாரம் கொண்டு அவங்களுக்கு ஜெபிக்கண்ணி கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி ஜெபிக்கலான்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டோம். போதகர் ஐயா, நானும் எங்களுக்கு கூட 2 பேர் முழங்கால் படிக்கிட்டோம். கண்ணை மூடி ஜெபிக்க நான் ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வெயிட், ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உன் கண்ணை திறந்து பாருன்னு சொன்னார். என்னது ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஜெபிக்க கண்ணை மூடினேன்னா கண்ணை திறந்து பார்த்தேன். பாருன்னார் ஆண்டவர். பார்த்தா அந்த வீட்டில் ஒருத்தர் கூட முழங்கால் படியிடவில்லை. ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் இப்படி உட்காந்துருக்கார், ஒரு அம்மா இப்படி உட்காந்துருக்குது, வாலி பிள்ளைகள், ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை, அப்படியே ஸ்டைலாக உட்காந்துருக்காங்களாம். ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இவங்களை ஆசீர்வதின்னு நீ கேட்டால் நான் ஆசீர்வதிச்சிருவேனா? அவங்களுடைய பெருமையை பாரு. எனக்கு முன்னால் தாழ்த்துகிற இருதயம் கூட அவங்களுக்கு இல்லையே, நான் எப்படி இவளை ஆசீர்வதிக்க முடியும்? பாரத்தோடு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். ஒரு நன்மையும் நடக்கலை. பெருமை. கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்துகிற இருதயம் கூட அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி இந்த பெருமையினால தான் நிறைய பேர் ரட்சிப்பை புறக்கணித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுதான் ரட்சகர்னு தெரியும், இயேசுதான் ஆண்டவர்னு தெரியும், அவர் தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் மூலமாக தான் பல்லத்து போக முடியும்னு தெரியும். ஆனால் ஏன் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை? சமுதாயம், என் குடும்பம், என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? இந்த பெருமை, வரட்டு பெருமை நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம். ரட்சிப்பை இழந்து நிற்கிற குடும்பங்கள். நீங்கள் மறித்து ஒரு நாள் நீங்கள் மரணம் நேரம் வரும்போது ஒருத்தரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஒருத்தரும் நீங்கள் நினைக்கிற அந்த குடும்பம், சொந்தம், பந்தம், அந்த சமுதாயம், ஒருத்தரும் அடக்கம் பண்ணுறதுக்கு வருவோம். இவன் செத்து போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு போக, அவ்வளோதான். பரலோகத்துங்களை கூட்டு போக ஒருத்தரால் முடியாது. இயேசு என்கிற ரட்சகர், அவருக்கு முன்னால் தாழ்த்தணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த தாழ்மை உணர்வே இல்லை. இந்துக்களை போய் கற்றுக்கொள்ளுங்க தாழ்மை. ஆண்டவருக்கு முன்னால் எப்படி தாழ்த்தணும்.
நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ரோட்டில் எல்லாம் போய்கிட்ருப்பாங்க, பஸ்ஸு போக ரோட்டில் எங்கேயோ ஒரு கோயிலை பார்த்துட்டா அவங்க தெய்வ பக்தி பயம் பாருங்களேன். செருப்பை கழட்டிட்டு அங்கே நின்று அவங்க கும்பிடுவாங்க. எதனால்? நான் கடவுளுக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும். செருப்பை கழட்டிட்டு ரோட்டில் பயபக்தியாக நிற்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க ஷூ போட்டுட்டு கம்யூனியன் சர்வீஸு. கம்யூனியன் எடுக்க போகிறாள், ஷூவை கழட்டாமல் போகிறேன். உனக்கு என்ன ஒரு பயம்? ஆண்டவருக்கு ஒரு பயம் இருக்குது, கர்த்தருக்கு முன்னால் என்ன தாழ்மை இருக்குது. உடனே ஒரு வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான். இவர் இருதயம் ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி. நீ போட்டுக்க ஷூவிலேயே உன் இருதயம் எப்படிப்பட்டன்னு வெளிப்படுதில்லை. அந்த பெருமையினால் தானே நீ அதை போட்டுக்கிட்டு நிற்கிற. யோசித்து பாருங்கள். அமெரிக்கா கனடாவில் கூட அந்த இந்து மக்கள் பக்தியாக சாமி கும்பிட்றத பார்த்துருக்கிற. வெளியில் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் உள்ளே போவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அந்த பயமே கிடையாது, தாழ்மையே கிடையாது. சும்மா வெறும் பக்தி அங்கே போய் சர்ச்சில் ஷோ காமிக்கிறது. தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க, எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும் என்பதை கற்றுக்கொள்ளுங்க. மெட்ராஸில் அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குதான், சிஎஸ்ஐ சர்ச்சு தான். எப்போவுமே திறந்துருக்கும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பிரார்த்தனை பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு ஒரு தாயார், பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு இயேசு மேலே அன்பு, விசுவாசம். அப்பப்போ வந்து அந்த சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போவாங்க. இயேசுவை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர்னால என்னவோ பெரிய இது மாதிரி சிலருக்கு நினைப்பில்லை, அது பெரிய பெருமையான பதவி மாதிரி. கமிட்டி மெம்பர் வர்றார், ஷூ போட்டுக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே போகிறார். அந்த அம்மா அவர் கமிட்டி மெம்பர்னு தெரியாது. அந்த பிராமண தாயார் சொல்கிறாங்க, என்ன இல்லையா அப்படின்னாங்க. என்னம்மா என்னார், உனக்கு புத்தி இருக்குதா? உள்ளே ஏசு இருக்கிறாரு தெரியுதா உனக்கு? அவங்க சொல்கிறாங்க, உள்ளே ஏசு இருக்கிறாரு தெரியுதா? காலில் செருப்பு போட்டு ஷூ போட்டு உள்ளே போகிற, கழட்டிட்டு போ அப்படின்னாங்க. ஒரு பிராமண தாயார். அதை பார்த்துட்டு வந்த சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், யாரை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்கள். புத்தி இருக்குதா? கிறிஸ்தவனே உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்குறாங்க. பக்தி உள்ள இந்து மக்கள் கேட்குறாங்க, புத்தி இருக்குதா உனக்கு? சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டு சப்பு புப்புன்னு நடக்கிற பயபக்தி இருக்குதா? ஒரு தாழ்மை இருக்குதா? அட்லீஸ்ட்டு சரி கம்யூனியன் எடுக்கும்போது அது கழட்டிட்டு போகலாம்ல, புத்தி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி உனக்கு அற்புதம் நடக்கும்? உள்ளத்தில் பெருமை இருக்குது, உன்னை தாழ்த்த மனம் இல்லை, தாழ்த்த மனம் இல்லை. 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க தேவாலயத்திற்கு. லூக்கா 18:10-14 பாருங்கள். பரிசேயன் சொல்கிறான், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், ஆண்டவரே உமக்கு தெரியல, நான் தசமபாகலாம் தர்றேன், 2 முறை உபவாசம் பண்ணுறேன். பெருமை, ஆவிக்குரிய பெருமை. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பெருமை. எங்கள் சர்ச் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்கள் அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஆவிக்குரிய பெருமை. அவன் ஜெபத்தை ஆண்டவர் சட்டையே பண்ணலை. ஆனால் ஒரு ஆயக்காரன் போய் ஆண்டவரை கண்ணேறிட்டு பார்க்கக்கூட துணியாமல் தாழ்த்தி மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே நீ தாழ்த்தினான். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்களை தாழ்த்துங்க ஆண்டவருக்கு முன்னால். அவர் எவ்வளோ பெரிய தேவன், மகிமையின் ராஜா, அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். 100க்கு அதிபதி, எவ்வளோ பெரிய அதிகாரி. இயேசுவை கூட்டிகிட்டு வாங்கப்பா, நான் சொன்னேன்னு கூப்பிடுங்க, அவர் வருவார்னு வீட்டில் உட்காந்து சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவன் அப்படி சொல்லலை. இன்றைக்கி சிலர் அப்படி தான், பதவி பெருமையில் அவர் என்ன பார்க்க வர சொல்லு, அவர் எனக்கு ஜெபிக்க என்ன பார்க்க வர சொல்லு அப்படின்னு. இவர் வரமாட்டாராம். ஆனால் இங்கே 100க்கு அதிபதி அவன் தன்னை தாழ்த்தி போய் இயேசுக்கு முன்னால் நிற்கிறார். அதனால தான் இயேசு அற்புதம் செய்தார். அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தில் தாழ்மை வேணும். ஆண்டவரே, என்கிட்ட என்ன தகுதி இருக்குது? நீர் என் ஜெபத்தை கேட்பதற்கு என்கிட்ட என்ன அருகதை இருக்கிறது? ஆண்டவருடைய கிருபை. நீ கூப்பிட்ட உடனே ஏன் உனக்கு அற்புதம் செய்யணும்?
என்ன தகுதி இருக்கிறது? கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். நம்மை தாழ்த்த ஆண்டவரே உம்முடைய கிருபை. நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க, இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க. ஒரு சகோதரர் சொன்னார், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் இயேசு தருவார், ஏற்றுக்கொள்ள. அவர் சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும் ஐயா, என்ன இயேசு ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு பாவியான மனிதர், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பாவம் காணப்படுது, என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரான்னு சொன்னார். இந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்தும் போது உங்களுக்கு கட்டாய அற்புதம் செய்வார்.